ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம இன்றைக்கி பார்ப்பது டைப் 3. இப்போ நம்மளோட பகடை தாயக்கட்டையில் இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி ஒரு கணக்கு, அதாவது 4 தாயக்கட்டையை தந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்கன்னு சொன்னால், இப்போ பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் வந்து 2க்கு எதிரி, இதில் இப்போ 2க்கு எதிரி இருக்கிறதுக்கு என்ன தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, இது எப்படி நம்ம இது செய்கிறோன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ 4 தாயக்கட்டை தந்திருக்காங்க. இதில் இப்போ 2க்கு எதிரான இப்போ எந்தெந்த தாயக்கட்டையில் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு 1 2 3 4 5 6 எழுதிக்கோங்க. 6 நம்பர் தான் ஒரு தாயக்கட்டையில் வரும். 6 நம்பர்ஸையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதில் எந்த தாயக்கட்டையில் இப்போ 2ஆம் நம்பர் தெரியுது அந்த தாயக்கட்டையில் இருக்கிற இலக்கத்தை வெட்டுங்க. இப்போ முதலாவது தாயக்கட்டையில் 2க்கு என்ன நினைக்க 3 மேலே, அப்போ அது எதிர்பக்கமாக வராது. ஓகே, அடுத்த 2வது தாயக்கட்டையில் 3 3 மேற்கனவே 3 வெட்டிச்சு, அப்போ அடுத்த 1 வெட்டுவோம். ஓகே, அடுத்து 3வது தாயக்கட்டை 5 4 இருக்கு, அப்போ 4 வெட்டியாச்சு 5 வெட்டுவோம். ஓகே, இப்போ சரி, இப்போ எல்லாம் வெட்டிட்டோம். சாரி 2வது தாயக்கட்டையில் இல்லை, 3வது தாயக்கட்டை. இப்போ 2வது தாயக்கட்டை 2ஆம் நம்பர் இல்லையே, 3வது தாயக்கட்டையில் 6 4 4 வெட்டியாச்சு, இப்போ 6 5 வெட்டுப்படாது. ஓகேவா, சாரியா. அப்போ இப்போ இதில் மிச்சம் இருக்குது 2ம் 5. அப்போ 2க்கு எதிர்க்கு என்ன வரும், வெட்டி எது மிஞ்சுதோ அதுதான் கேட்கறதுக்குரியதாக இருக்கும். அதாவது எது உங்கள்கிட்ட கேட்காங்களோ அந்த தானம் இருக்கிற 3 தாயக்கட்டையிலையும் 4 கேட்பாங்க. 4 கேட்கறதுல 3ல் அந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னது 1 2 3 6 நம்பரை போட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்குரிய ஷார்ட்கட். சரியா, இன்னொரு கணக்கு செஞ்சு வச்சும் பாருங்கள். இப்போ இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க, கீழே உருட்டப்பட்ட போது 4 விளைவுகள் பெறப்பட்டன, இதில் 3க்கு எதிரில் உள்ள விஞ்ஞாதனை கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் இப்போ 3க்கு எதிரில் உள்ள விஞ்ஞாதனை இருக்கக்குள்ள இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ 3ஆம் நம்பர் இந்த தாயக்கட்டை இந்த தாயக்கட்டை இந்த தாயக்கட்டை 3 தாயக்கட்டையில் இருக்குது. 2ல் மட்டும் இல்லை, 1 3 4 இருக்குது. 3ஆம் நம்பர் இருக்குது தானே. இப்போ இருக்கிற வடிவா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நம்பரை போடுங்க. 1 2 3 ஷார்ட்கட் போட்டாச்சு. இப்போ முதலாவது தாயக்கட்டையில் என்ன இருக்குது, 3ஆம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன தெரியுது, 6 3 தெரியுது. இப்போ 6ஐயும் 1ஐயும் வெட்டுவோம். சரி, 6ஐயும் 1ஐயும் வெட்டியாச்சு. அடுத்தது 3வது தாயக்கட்டையில் என்ன 5 3 1 வெட்டிட்டோம், 5 வெட்டுவோம். அடுத்ததில் 6 2 6 வெட்டியாச்சு, இப்போ 2 வெட்டுவோம். மிஞ்சினது என்ன 3 4. கேள்வி என்ன, 3க்கு எதிரில் பெண்ணை விட 4. சிம்பிளாக இருக்கா. ஓகே, இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இதில் என்ன கீழ்கண்ட பகடையை கருத்துக்கு வந்து 3க்கு எதிரில் உள்ள அத்தனை கேட்குறாங்க. இப்போ 3க்கு எதிரில் உள்ள என்னென்னு கேட்டுருக்கோம். ஆனால் இந்த கொஷனில் பாருங்கள், கேட்டிருக்கிற தானம் 3, ஆனால் அந்த 3 இந்த 3 தாயக்கட்டையும் இல்லை, ஒரே ஒன்றில் மட்டும் தான் இருக்குது. இப்போ இப்படி ஒன்றில் மட்டும் வந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறன்றதை நான் இப்போ இதில் சொல்லி தரப்பேன். இப்படி ஒரு கொஷின் கேட்டால் சம்டைம் நீங்கள் என்ன செய்யணும், 2 தாயக்கட்டையை எடுக்கணும். ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோமே, பொதுவான 2 தாயக்கட்டை, ஒரு நம்பர் சமனாக இருக்கிற 2 தாயக்கட்டை எடுத்து மணிக்கூடு சுற்ற சுழற்சியால் கம்புக்குரிய போட்டு பார்க்குற மெத்தட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். 2 தாயக்கட்டை எடுப்போம். இப்போ முதலாவது தாயக்கட்டை 2வது தாயக்கட்டையும் பெறாது, ஏன்னா 2ஆம் நம்பரும் இருக்குது 6ஆம் நம்பரும் இருக்குது, வராது. 2வது தாயக்கட்டையும் 3வது தாயக்கட்டையும் 4 6 வராது. இப்போ 4வது தாயக்கட்டையும் 2வது தாயக்கட்டையில் முதலாவது தாயக்கட்டை 2ம் 4ம் வரும். 2ஆம் நம்பர் நம்ம எடுக்கணும். 2ஆம் நம்பர் எடுத்து இப்படி இடம் சொல்லியாக போடுவோம். இதில் இருக்கிற 2க்கு இப்படி இடம் சொல்லி, இப்போ 2 3 3 6 வரும். அடுத்ததுக்கு 2 4 1 வரும். 1 2, அப்போ 2க்கு என்ன வரும் 5. எனக்கு கேட்டது 3க்கு என்ன வரும் 4 2 வரும். விளங்கிட்டா. 1ல் மட்டும் நம்பர்ஸ் வந்து மிச்சம் 3லையும் நம்பர் வரலன்னு சொன்னால் பொதுவாக இருக்கிற ஒரு எண்ணை கொண்டு 2 தாயக்கட்டை எடுத்து செய்யுங்க. இல்லை கேட்ட இலக்கம் 3லையும் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட்டை வச்சு செய்யுங்க. அப்படியும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யறது சொல்லி பாருங்க. இப்போ இதில் கேட்டிருக்கிற கேள்வி என்ன, 4க்கு எதிருள்ள. இப்போ 4க்கு எதிருள்ள எண்ணெய் கேட்கக்குள்ள இதுலேயும் வந்து இப்போ இதில் வந்து 4க்கு எதிரில் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் இதில் இப்போ 4ஆம் நம்பர் பாருங்கள், 2 தாயக்கட்டையில் இருக்குது, 2ல் இருக்குது. இப்படி 2ல் 3ல் வரலையே, 3ல் வந்தால் தான் நம்ம 1 2 3 4 கூட செய்யலாம். இது 2ல் வந்துருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், 2 தாயக்கட்டை எடுத்த ஒரு சமனாக இருக்கிற 2 தாயக்கட்டை எடுத்து வலஞ்சுழியாக போட்டு தான் பார்க்கணும். மணிக்கிற சுற்ற திசையில் போட்டு கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டு தான் பார்க்கணும். இப்போ அதுக்கு நம்ம இப்போ 2 எடுப்போம்.
அதில் இப்போ 2ஆவதையும் 4ஆவதையும் எடுப்போம். 3 3 வந்தது தனியான. அப்போ இங்கேருந்து இங்கே இதில் சொல்லி இங்கேருந்து இங்கே இதில் சொல்லி வரும். பார்த்தோன்னா 3 5 4 வரும். இங்கே 3 2 1 வரும். 1 2 3 4 5 6 மட்டும் இல்லை. 3க்கு 6 வரும். கேட்ட கேள்வியான 4க்கு என்ன வரும்? 1. அப்போ விடை 1 வரும். சரியா? இப்போ ஓப்பன் டைப்பில் கேட்கலாம். இப்போ ஓப்பன் டைப்பில் நான் சொல்கிறது இப்படித்தான், இப்படியும் கேட்கலாம். இது ஒரு தாயக்கட்டிட மேல் பரப்பு. இதில் கேட்குற கேள்வி இப்போ கேட்டிருக்கிற கேள்வி எதிர்ப்பக்கங்கள் அமையாததுன்னு வச்சோம். இதில் இப்போ எதிர்ப்பக்கம் எப்படி பார்க்குறது? இப்போ டைப் 4க்குள்ள வரும். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் இதுக்கு இப்போ ஒன்றை விட்டு வார எண், ஒன்றை விட்டு வார இலக்கு தான் ஒரு எதிர்ப்பக்கமாக வரும். இப்படி தனி இருக்காங்க. இப்போ இதில் ஒன்றுக்கு எதிர் 3, ஒன்றை விட்டு இந்த 2 விட்டு அடுத்தது 2க்கு எதிர் 4, இந்த 3 விட்டு இந்த 4, 5க்கு எதிர் இந்த 2 விட்டு இந்த 6. இப்போ 1க்கு எதிர் 3, 2க்கு எதிர் இந்த 4, 5க்கு எதிர் இந்த 6. இப்போ கேட்டதில் எதிர் வராதுன்னு சொல்லக்கூடாது. இந்த 1க்கு 4 தான் வரும் விடு. சரியா? விளங்கிட்டா? இப்படி வந்தால் ஒன்றை விட்டு வர ஒரு இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்படி ஒரு வடிவத்தில் கேட்டாலும் இதுவும் ஒரு வடிவம் தாயக்கட்டையில். இப்படி ஒரு வடிவத்தில் கேள்வி கேட்டாலும் அதுக்கும் ஒன்றை விட்டு வர ஒரு இலக்கத்தில் வரும். இப்போ இதை இப்படி ஒன்று எடுத்தாங்கன்னு ஜோதிச்சுட்டு குழம்பு திறக்கிறது. இதில் இப்போ கேட்டால் இதுக்கு இப்போ என்ன வரும்? 1க்கு 3 வரும். சரியோ? 4க்கு 6 வரும். சரியோ? இப்போ மிச்சம் இது 2க்கு 5 மிச்சம். இப்போ 1க்கு 3 வரும். 4க்கு 6 வரும். 2க்கு 5 வரும். எல்லாம் வந்துட்டு தானே. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எதிர்ப்பக்கம் இதில் கண்டுபிடிச்சிருந்தா ஓகே. பாருங்க 6 நம்பர்ஸ் வந்துருக்கு. 1 2 3 4 5 6. ஒன்றை விட்டு ஒரு இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ 1க்கு 3 2 விட்டு வரும். சரியா? 4க்கு 6 வரும், 5 விட்டு வரும். தந்திரிக்கிறதுன்படி அப்போ மிச்சம் இருக்கிற 2 ஜோடியாக போட்டுட்டீங்களா இல்லை முடிஞ்சு ஃபினிஷ். இப்படிப்பட்ட இதில் டொட்ஸ் வரும், ஏபிசிடி வரும், புள்ளி வரும். அப்படி என்னத்தை தான் கேட்டாலும் இதுதான் செக்ஷன். இப்படியே செஞ்சிங்கன்னா ஓகே. சரியா? சரி ஓகே. இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் வேறொரு புது செக்ஷன்ட்டு நம்ம சந்திப்போம். சரியா? நான் படிப்பிக்கிற மெத்தட் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒருக்கா சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்டா.